டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 1,80,000 பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம். அதிலும் சரிக்கு சமமா பெண்கள் வேலை பார்க்கக்கூடிய நிறுவனம் அப்படிங்கிறது அதனுடைய தனி சிறப்பா இருக்கு. இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிறத விட மிகவும் மரியாதைக்குரிய ஒரு நிறுவனமா திகழ்ந்துட்டு வருது. ரொம்ப ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியர், ஒழுங்கான வேலைவாய்ப்பு, சரியா இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லி எல்லோரினுடைய மனதிலும் ஒரு மரியாதைக்குரிய நிறுவனம். அப்படிப்பட்ட டிசிஎஸ்லயே இப்படி ஒரு பிரச்சனையா அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்படி அங்க என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியில பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். கேஎம்டிகே லைவ்ல இருந்து நான் உங்கள் சஞ்சு விகாஷினி. இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல இந்த 2020 இந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட 50 விழுக்காடு பெண்கள் வந்து படிச்சு முடிச்சு பட்டமெல்லாம் வாங்கி கிராஜுவேட் ஆகி வெளியில வராங்க. ஆனா அவங்க எல்லாருமே வேலைக்கு போறாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட அதுல ஒரு 26 விழுக்காடு பெண்கள் தான் வேலைக்கே போறாங்க. அதிலும் திருமணம் எல்லாம் ஆகி குழந்தைகள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தா வெறும் 13 விழுக்காடு பேர் தான். இப்படி பாதி பேரை வேலைக்கு இன்னும் அனுப்புறது கிடையாது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அப்படிங்கிற காலத்தை எல்லாம் மாத்தி எல்லா பெண்களும் இப்ப படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து அவங்கள வெளியில கொண்டு வரக்கே இவ்வளவு காலம் எடுத்திருக்கு. ஆனாலும் அவங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலயும் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கா? அவங்க ஒரு சக மனுஷியா மதிக்கப்படுறாங்களா? அப்படின்னா, இன்னுமே கேள்வியா தாங்க இருக்கு. அப்படிங்கிற மாரி இந்த சம்பவங்கள் எல்லாமே நம்ம மனசுல அத ஒரு மாரி உறுத்திக்கிட்டே இருக்கு. அப்படி மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய நாசிக் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்ப இந்த டிசிஎஸ் உடைய பிரச்சனை நடந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய டிசிஎஸ் கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண்ணும், அவங்களுடைய பெற்றோரும் போய் ஒரு காவல் நிலையத்துல ஒரு புகார் குடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெற்றோர் முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய பெண்கிட்ட வந்து நெறைய மாற்றங்கள் தெரியுது. அவ வந்து இஸ்லாமியர்கள் பண்ணக்கூடிய நெறைய விஷயங்கள பண்ணணும்னு நெனைக்கிறா. நோன்பு இருக்கணுங்கிறா, ஹிஜாப் போட்டுக்கணும்னு சொல்லி சொல்றா. ஆ நாங்க ஒரு சைவம். ஆனா அவ வந்து மாட்டு இறைச்சி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. அந்த பொண்ண கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுதும், அவ சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நெறைய விஷயம் அதிர்ச்சிக்குள்ளானதா இருக்கு. இருந்தாலும் இது நெறைய பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயம் தானே அப்படிங்கிற ஒரு கோணத்துல காவல்துறை அத பார்க்குறாங்க. ஆனா இந்த பொண்ணு இப்படி போய் கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதும், அதே டிசிஎஸ் கிளையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 8 பெண்கள் வந்து போய் புகார் குடுக்குறாங்க. இது எல்லா புகார்களுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதா இருக்கு. அப்பதான் வந்து காவல்துறை வந்து இத வந்து ஒரு கருத்துல கொண்டு இது பண்றாங்க. சோ அவங்க உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் அமைச்சு, அந்த டிசிஎஸ் நாசிக்ல இருக்கக்கூடிய அந்த டிசிஎஸ் கம்பெனிக்குள்ள அவங்களுடைய ஆட்கள வந்து காவல்துறையினர வந்து அண்டர் கவர்ல அனுப்புறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத ரெகுலரா ரிப்போர்ட் பண்ணிட்டு, அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத அமைதியா கவனிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி அவங்க கவனிக்கிறப்ப தான் தெரியுது, அந்த டிசிஎஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதும், அந்த பிரச்சனை எதுவுமே வந்து அந்த ஹெச்ஆர் டீமுக்கு அந்த ஹெச்ஆர் டீம் வந்து சீரியஸா எடுத்துக்கல. அவங்க அதுக்கான இத பார்க்கல அப்படின்னு. இப்ப ஐடி கம்பெனில எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்க அத யார் பார்க்கணும் அப்படின்னா, ஹெச்ஆர் டீம் தான் வந்து அந்த பிரச்சனைய கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணணும். ஆனா அவங்களே அந்த பிரச்சனைய சரியா பார்க்கல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் வருது. இத நல்லா அனலைஸ் பண்ணி என்ன ஏதுன்னு பார்க்கும் பொழுது, அதுல வந்து ஒரு 6 ஆண்கள் மேல புகார், ஒரு 2 பெண்கள் மேல புகார்ன்னு மொத்தம் 8 பேர் மேல வழக்கு பதிவு எஃப்ஐஆரே போடுறாங்க. இதுல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா, அந்த 8 பேருமே இஸ்லாமியர்கள சேர்ந்தவங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது, அந்த 8 பேரும் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே அமைச்சு, அங்க வரக்கூடிய ஃப்ரெஷர்ஸ் எல்லாத்துக்கிட்டயும், அவங்க வந்து அந்த பெண்கள் எல்லாத்தையுமே வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற்றுவதற்கான வேலைகள நடத்துறாங்க. அவங்க ஒரு காதல் பண்ற மாதிரி காதல் பண்ணி, அவங்களோட இச்சைகளுக்கு பயன்படுத்தி, அவங்க எல்லாரையும் இஸ்லாமியர்களா மாத்துவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஒருவேளை யாராவது அவங்களுடைய வலிக்கோ, அவங்களுடைய கோரிக்கைக்கு இணங்கல அப்படின்னா, அவங்களுக்கு மென்டல் பிரஷர் ஆகுற அளவுக்கான வேலைகள குடுத்து, அவங்கள எப்படி வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரது, அப்படிங்கிறதுக்கான வேலைய பார்க்குறாங்க. இவங்க இது எல்லாமே பிரச்சனை அப்படின்னா, இந்த புகார எங்க கொண்டு போய் சொல்லுவாங்க அப்படின்னா, ஹெச்ஆர்ட்ட தான். ஆனா ஹெச்ஆரே இவங்களுடைய உள்ளாள் அப்படிங்கிறப்ப, இங்க எந்த விதமான இதுவுமே நடக்க முடியல. அதே மாதிரி கவர்மெண்டோட ஆக்ட் பிரகாரமா எல்லா கம்பெனிலயுமே போஷ் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அந்த போஷ் அப்படிங்கிறதுல நிஜாத் கான் அப்படிங்கிற ஒரு பெண் தான் வந்து அதோட உறுப்பினரா இருக்காங்க. அந்த உறுப்பினர்கிட்டயும் போய் இந்த பெண்கள் எல்லாமே கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த மெயிலுக்கு மட்டும் ஒரு 70 மெயில் வந்து புகாரா வந்திருக்கு. ஆனா அது எதுக்குமே சரியான இது கிடையாது. அப்படி அந்த பெண்கள் ஏதாவது போய் சொன்னாலும், "நீ இன்னும் கார்ப்பரேட் கல்ச்சருக்கே வரல. இப்படி இருந்தன்னா நீ இந்த கார்ப்பரேட்குள்ள சர்வை பண்ணவே முடியாது. நீ இதெல்லாம் கத்துக்கணும். இதெல்லாம் சாதாரணம்." அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்கள மேனிபுலேட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க.
இப்ப இந்த பெண்கள் இது எல்லாத்தையும் முதல்ல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பா பாத்தீங்களா, அவ இத முதல்லயே அவ வீட்ல சொல்லி இந்த பிரச்சனைய அப்பவே பேசியிருந்தா அப்படின்னா, இந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும். சீக்கிரமா இதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த பொண்ணு வீட்ல சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, அந்த பொண்ணு மேல மட்டும் தான் தப்பா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணு அவளுக்கு பிரச்சனை இப்படி எனக்கு வந்து ஒரு பாலியல் தொல்லை வருது அப்படின்னு சொல்லி அவ இந்த சமூகத்துல சொல்றா, பேசுறா அப்படின்னா, இந்த சமூகம் அவள பார்க்கக்கூடிய பார்வை, இவ தான் வேணும்னே ஏதாவது பண்ணியிருப்பா. இவ ஏதாவது சரியான ஆடை அணியாம போயிருப்பா. இவ மேல தான் முக்கால்வாசி தப்பு இருந்திருக்கும் அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க மேலேயே பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலையில தான் நம்ம இன்னுமே பெண்கள வச்சிருக்கோம். அந்த விஷயங்கள் எல்லாம் எப்ப இந்த சொசைட்டில மாறுதோ, அப்பதான் ஒரு பெண் அவளுக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைய வந்து தைரியமா சொல்லுவா. ஆனா அதே மாரி இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம எத்தனையோ விஷயங்கள நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நெனைக்கிறோம். பயங்கரமா அவ இங்கிலீஷ் நாலேட்ஜ்ல இருக்கணும், அவ எல்லா நாலேட்ஜையும் தெரிஞ்சுக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா பேசிக்கா நம்மளுடைய பாரம்பரியம் என்ன? நம்மளுடைய பண்பாடு என்ன? அது ஏன் என்னங்கிறத நம்ம ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் குடுத்து வளர்க்கிறோமா? அப்படின்னா அது கேள்விதான். இப்ப இந்த பிரச்சனையிலயுமே அந்த இஸ்லாமியர்கள் அந்த பெண்கள வந்து மேனிபுலேட் பண்றதுல முதல் விஷயமா என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா, "நீ எதுக்கு இப்படிலாம் விபூதி வச்சுக்கிற? நீ எதுக்கு இப்படிலாம் பண்ற? இதெல்லாம் பண்ணாத. இத ஏன் இப்படி பண்ற? உங்கள்தான் ஒரு இதா?" அப்படிங்கிற மாரி இந்து மதத்த பத்தி தாழ்வா பேசி, இஸ்லாமியர்கள் மதத்த பத்தி அதிகமா பேசி தான் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க. அப்ப இந்த பொண்ணுக்கு என்னுடைய பண்பாடு அப்படி இல்ல, என்னுடைய கலாச்சாரம் அப்படி இல்ல அப்படிங்கிறதுல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பிக்கை இருந்திருந்துச்சுனாலே, இங்க பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா, அப்படி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் குடுக்காமயே வளர்க்கிறதும் இங்க ஒரு மிகப்பெரிய காரணமா வந்து நிக்குது. இப்ப இதனால இஸ்லாமியர்கள் எல்லாருமே கெட்டவங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியாவுல இருக்கக்கூடிய எல்லா நட்பு வட்டங்களுக்குள்ளயுமே இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள்னு எல்லாருமே ஒண்ணா தான் பழகுறாங்க. யாரும் இங்க மதங்கள பார்த்து பிரியறதோ, பழகுறதோ கிடையாது. ஆனா, இப்படி ஒரு சிலர் பண்ணக்கூடிய சூழல்ல, "என்னப்பா இது? அப்ப எல்லாருடைய ஒற்றுமையுமே பொய்யா? என்ன இப்படியெல்லாம் பண்ணிர்றாங்க?" அப்படிங்கிற மாரி மனச வருத்தப்படுத்திர்றாங்க. எல்லாருமே ஒண்ணுதான். எல்லாருமே சமமானவர்கள் தான். அப்படிங்கிற நம்பிக்கை எப்போ ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் வருதோ, அப்பதான் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பாதி விஷயங்கள் வந்து போகும். எல்லாமே நல்லதாகணும் அப்படின்னா, எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறத எல்லாருமே நெனைக்கிறோம். இந்த சம்பவத்த பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழ கருத்துரை பெட்டியில பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.